ஒத்தாய் எதுக்குலாம் எதுக்கு சாக்கி சடா ஒருத்தன் அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். பார்த்தா சாக்கி ஒத்த கையில விட்டு தொழிச்சு செய்தான். சடா சிடர் எடுத்து எரிச்சு விட்டான். பார்த்தா முதுகுக்கு உச்சியோட சிம்பிள் போட்டுருக்கு. உச்சிய சிம்பிள் போட்டு சொல்லிட்டு பக்கத்துலயே பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா ஒரு சின்ன பையன் சரிங்கன்னு வச்சிருக்காங்க. யாருன்னு சொல்லி கேட்டுருக்கா சாக்கி. கேட்டது சடா ஏதோ ஜுட்ஸு போட்டு மறைஞ்சு போயிட்டே இருக்காங்க. சாடா ஒரு பக்கம் அனலகத்துல போயிட்டு இருக்கா. சாடா எல்லா விஷயத்தையும் யோசிச்சுட்டே போறா. உண்மையில நீங்க தான் என்னோட அம்மாவா, எங்க அப்பாவை நீங்க தான் கெட்டிக்கலாம்னு சொல்லி கேட்ட விஷயத்துல யோசிச்சுட்டு போறாவா. உடனே சோச்ச சொன்னதை யோசிச்சு பார்க்கா. நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு ஒண்ணு கேட்க உன்னால பண்ண முடியுமா சொல்லி கேட்காவா. நான் எங்க அப்பா அம்மா தேடி நான் வந்து ஒரு ஜேர்னி போகிறேன், நீ வாயா சொல்லி கேட்டுருக்காவா. அப்பதான் சாடா யோசிச்சிருக்கா இந்த ஐடியா இருக்கு நம்மளுக்கு வராம இருக்குன்னு சொல்லிட்டு அதை யோசிச்சுட்டு வேகமா போறாவா. லாஸ்ட் வந்துட்டு போய் கேட்டா எங்க அப்பா எங்க இருக்காரு எனக்கு தெரிஞ்சு எனக்கு அது போதும் சொல்லிட்டு வேகமா போறா. ஹொக்காய் ஆபீஸ் நோக்கி போய்கிட்டு இருக்கா. உடனே திரும்பி நட்டா கட்டுறாங்க. சிக்கமாரு நம்ம எத்தனை ஹெட் பண்ணிட்டு நம்ம ஆர்டர் கொடுத்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வேலையை நான் பார்த்துட்டு வேற வேலையில இருக்கு அதை நீ பாரு சொல்லிட்டு இருக்காங்க. சடனா பார்த்தா ஒரு பறவை பறந்து நின்றுட்டு இருக்கு. பார்த்தா சாக்கியோட கழுகு சொல்லிட்டு பேப்பர் எடுத்து படிக்க ஆரம்பிக்காம படிச்சுட்டு நருட்டோ மிரண்டான். அதுக்கப்புறம் பார்த்தா கக்காசி கட்டுறாங்க. நருட்டோ வந்து எல்லா விஷயத்தையும் வந்து கக்காசி சொல்லிட்டு இருக்கான். சாக்கி வந்து ஒருத்தன் அட்டாக் பண்ணிருக்கான், அவன் வந்து சரிங்கன் கண்ணு வச்சிருக்கான்னு சொல்லிட்டு உடனே வந்து கக்காசி மிரடலாம். அடே சரிங்கன் வச்சிருக்கானு சொல்லிட்டு ஒண்ணு உச்சிகள மிச்சம் உள்ளவனா இருக்கணும், இல்ல நான் சாக்கி கூட கனெக்ஷன் உள்ளவனா இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்த கட்டுறது சாக்கி ஒருத்தன் அட்டாக் பண்ணாமல அவனை தான் கட்டுறாங்க. பார்த்தா அவனுக்கு பாஸ் ஒருத்தர் இருக்கான் பொழுது அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். நீ சாக்கியை பாத்தியான்னு கேட்கான். அவன் எப்படி போட்டான்னு சொல்லி கேட்கான். சாக்கியை நான் பார்த்தேன், அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கான் சின்ன பையன். உடனே வந்து ஹெட் மாதிரி உள்ள பேசிட்டு இருக்கான். டே சாக்கியோட உண்மையான பவர் என்ன ஓபன் பண்ணடா, ஓபன் பண்ணா நீ பக்கத்தோட நிக்க முடியாது சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்கன்னு வச்சிருக்கானு மிரண்டான். அப்புறம் அவன் தான் இட்டாச்சி கொண்டான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். இட்டாச்சி கொண்டான நம்ம தான் கொண்டு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா புதுசா ஒரு கதையை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. சாக்கி வந்து உச்சியக்கலனே அவமானப்படுத்திட்டான். அவனா உச்சியக்கல இருக்கிறதுக்கே தகுதி இல்லாம சொல்லிட்டு இருக்காங்க. அதனால சரிங்கன்னு நம்ம எடுக்க போறோம் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த சாரடா வந்து கொக்காக்கே ரூமுக்கு வந்துட்டான். கதவை தட்டி உள்ள போலான்னு பார்த்தா நாட்ட சாக்கி பத்தி தான் பேசிட்டு இருக்கான். பார்த்தா உள்ள போவோம் அப்படின்னு நின்றுட்டு இருக்கா. நான் சாக்கி போய் டைரக்டா கான்டாக்ட் வைக்க போறேன், அவன்கிட்ட போய் எல்லாத்தையும் பேசிட்டு வரணும்னு சொல்லிட்டு சாக்கியை மீட் பண்ண போறேன்னு சொன்னோன்னே சாரடா மிரண்டான். என்னோட ஷேடோல இந்த ஊர்ல விட்டு போறேன், நான் டைரக்டா போய் சாக்கி போய் பார்க்க போறேன்னு சொல்றாங்க. இந்த விஷயம் பெருசா இருக்கிறதுக்குள்ள சீக்கிரமே முடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு சிக்கமாரு சரி சொல்லிட்டு வெளியே வராங்க. பார்த்தா சாரடா வந்து ஒளிஞ்சு போயிட்டா, எங்க போனானே தெரியல. பார்த்தா சடனா ஏதோ ஒரு புதுசா பிளான் போடுறா. அப்புறம் பார்த்தா வேகமா வீட்டுக்கு வரா. பார்த்தா அவங்க அம்மாவை படுத்திருக்கா. பார்த்தா அவங்க அம்மா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கா. சடனா அவங்க அம்மா பார்த்தா கபட திறக்கா. பார்த்தா சக்குரை என்ன ட்ரெஸ் போடுவா அந்த ட்ரெஸ் போட்டு நின்றுட்டு இருக்கா. நல்லா சொல்லிட்டு இருக்கான், வில்லை நீ பாத்துக்கூட இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்றாங்க. பார்த்தா சாரடா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நாட்டோ போவான் ஃபாலோ பண்ணிட்டு போலான்னு சொல்லிட்டு உடனே சோச்சோ வரா. உன்னை வெயிட் பண்ண வச்சதுக்கு நீ மன்னிச்சுன்னு சொல்லிட்டு இருக்கா. என்னது சோச்சோ பேக்ல என்னெல்லாமோ இருக்கும்போது சாப்பிட்டு எடுத்துட்டு இருக்கா. ஆமா நம்ம லாங் ஜெர்னிக்கு போறோம்ல, அதனால சாப்பாடு எடுத்துட்டு சொல்லிட்டு பொட்டேட்டோ சிப்ஸ் ஏகப்பட்ட இடத்துக்கு எடுத்துட்டு வந்திருக்கா. என்னோட உண்மையான அப்பாவை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் ஓய மாட்டேன் தேடிட்டே எப்படி சொல்லிட்டு இருக்கா. உடனே பழசு திரும்பி யோசிச்சு பார்க்கா. அவர் தான் உண்மையில ஒரு அழகான ஆளு, அவர் என்னை காப்பாத்தினவர் சொல்லிட்டு இருக்கா. அவர் தான் என்னோட உண்மையான அப்பாவை நான் தேடி கண்டுபிடிக்கணும், அதுக்கு ஜெர்னிக்கு போறேன்னு சொல்லிட்டு இருக்கா. சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நாட்டாங்கிறது கிளம்புறான். வரட்டு வருவான். நான் மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. நாட்டோ எதுக்குடா மன்னிப்பு கேட்டான்னு சொல்லிட்டு சிக்கமரம் முடிச்சுட்டு இருக்கான். சோச்சோ சொல்றான், நம்மள மாதிரி லாட் சவுண்ட் எங்கேயும் வெளியே போறாரு போடுன்னு சொல்லிட்டு இருக்கா. சடா சாரா கையை பிடிச்சி எடுத்துட்டு போய்கிட்டு இருக்கா. சோச்சோ பார்த்தா சடா தடிக்கி விடுறாங்க. எதுக்கடி கையை பிடிச்சி எடுத்துட்டு போற என்னாச்சுன்னு சொல்லிட்டு எதுக்கு வேகமா வரமாட்டேன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காவா. இப்ப எதுக்கடி கோவப்பட்டு சொல்லிட்டு சோச்சோ கேட்கா. பார்த்தா பரட்டோ மீட்ஸுக்கு வேகமா வராங்க. நருட்டோ ஆல்ரெடி போயிட்டான் பரட்டோ சொல்லிட்டு சிக்கமரு. பார்த்தா சாப்பாடு கொண்டு வந்திருக்கான், அதுக்கு தான் வந்து மன்னிப்பு கேட்டுட்டு போயிருந்திருக்காங்க. சரி வாடா மீட்ஸுக்கு நம்ம போகணும்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டு இருக்கான். பார்த்தா சாரா பரட்டோ பரட்டோன்னு கத்திட்டு வரா. சாரா கத்திட்டு வரா. பரட்டோ உனக்காண்டி வேணும் உங்க அப்பாட்ட போய் இந்த லஞ்ச் பாக்ஸ் போய் கொடுத்துட்டுமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. நாங்களும் ஒரு ட்ரிப் கண்டி வெளியே போறோம், வேணா சொல்லு லாட் சவுண்ட் இந்த பாக்ஸ கொடுத்துட்டு சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் நீ ஒண்ணு எங்க அப்பாட்ட கொடுக்க மாட்டான், எங்க அம்மாட்ட போய் கொடுத்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. எங்க அம்மா வந்து எங்க அப்பா கண்டி எல்லாமே செஞ்சு வச்சிருந்தாங்க, ஆனா அவர் மதிக்காம போயிட்டாரு. கண்டிப்பா எங்க அம்மாட்ட கொடுத்தாதான் எங்க அம்மாக்கு இவரை பத்தி நல்லா புரிய வரும்னு சொல்லிட்டு பரட்டோ கிளம்பி போறேன். டேய் நான் உன்ட்ட என்ன சொல்றேன், நான் போய் கொடுத்துக்கிட்டு சொல்லிட்டு இருக்கா. சாரா பார்த்தா மிரட்டி பேசிக்கிட்டு இருக்காவா. நான் தான் சொன்னேன் நீ கொடுக்க வேண்டாம்னா கொடுக்க வேண்டாம், அவன் வேலை மட்டும் பாரு சொல்றான் பரட்டோ. இதுக்கடல சோச்சோ பேசிக்கிட்டு இருக்கா. வேணா சொல்லு நான் அவன டிஃபன் பாக்ஸ்ல உள்ள சாப்பிட சொல்லிட்டு இருக்கா. உன்னை மீட்ஸுக்கு சோச்சோ தனியா கொடுப்பிக்கிட்டு இருக்கா. அவங்க ரெண்டு பேரும் பேசுறேன்னு சொல்லி சாரா உன் வேலை ஏதோ அதை மட்டும் பாரு சொல்லிட்டு இருக்கான் பரட்டோ. நான் போய் பெர்சனலா போய் அவர்கிட்ட கொடுக்க போறேன்னு சொல்றேன், இதுல உனக்கு என்ன பிரச்சனை சொல்லிட்டு சாரா கேட்டுட்டு இருக்கா. சிக்கமாரு முடிக்க இந்த ரெண்டுக்கு என்னடா பிரச்சனை சொல்லிட்டு பரட்டோ முடிக்க இவள்கிட்ட நம்ம வேலையே எவ்வளவு இவளா வந்துட்டு நம்ம கத்திக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. செவன்த் கொக்காய்க்காண்டி அவங்க ஒய்ஃப் செஞ்ச சாப்பாடு வந்து வேஸ்ட் பண்ண விரும்பல, இது அவர்கிட்ட கொடுத்தே தீர்வுன்னு சொல்லிட்டு இருக்கான். இது எதுக்கு உனக்கு இம்பார்ட்டன்டா இருக்குன்னு சொல்லிட்டு பரட்டோ கேட்டுட்டு இருக்கான். இந்த பாக்ஸோட ஃபுட் வந்து வேஸ்ட் ஆக கூடாது, இது ஒரு ஸ்பெஷலான ஆளுக்கு ஒரு ஸ்பெஷலான செஞ்சு கொடுத்துட்டு இருப்பாங்க, இதை அவன்கிட்ட கொடுத்து அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான்னு சொல்லிட்டு இருக்கா. சாரா சிக்கமா சொல்லிட்டு இருக்கான். சரிடா பரட்டோ கையில தான் கொடு, அவதான் கொடுக்க போறேன்னு சொல்றல, அவதான் கொடுத்துட்டு வரட்டும்னு சொல்லிட்டு இருக்கான். சரி கொடுத்து தொடர்ந்து சொல்லிட்டு பரட்டோ டிஃபன் பாக்ஸ் கொடுத்து விடுதான். கவலைப்படாத நான் சத்தியமா இதை கொடுத்துட்டு சொல்லிட்டு இருக்கா. சாரா அதை பிறந்த
பாக்ஸ் வாங்கிட்டு வேக வேகமா போறாங்க. சாரடாவும் சந்தோஷமா போறா. எப்படின்னா நம்ம அப்பா கடைசியா பாத்துறலாம்னு சொல்லிட்டு சாரடாக்கு என்னதான் சொல்லிட்டு பதட்டம் முடிச்சுக்கிட்டு இருக்கான். பார்த்தா சாரடாவும் சோஜோ வேகமா போறாங்க. பார்த்தா இன்னொன்னு சின்னதா ஒரு ஜந்து மாதிரி வருது. பார்த்தா அதுல ஒத்த கண்ணு இருக்கு, அதுக்கும் ஷைன் இருக்கு. அதுபடி இவங்களுக்கு ஒரு பாஸ் இருப்பாங்களா, அவனை திரும்பி காட்டுறாங்க. அந்த சின்ன பையன் வந்தாங்களா, அவங்க பேரு ஷின். உனக்கு அடுத்த வேலை வந்துச்சுடா. சாஸ்கி உச்சியோட பொண்ணாக நீ கடத்திட்டு வர சொல்லிட்டு இருக்காங்க. அவ கண்ணாடி போட்டுருப்பா. அவன் முதுகு உச்சியில சிம்பிள் இருக்குன்னு சொல்லி அனுப்புறான். அவன் மட்டும் நம்ம கையில இருந்தா நமக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க ஒரு பக்கம் சாரடா சோச்சோ வேகமா போயிட்டு இருக்காங்க. லஞ்ச் பாக்ஸ் கொடுக்க நம்ம இவ்வளவு வேகமா போகணும்னு கேட்டுட்டு இருக்கா சோச்சோ. அவர்கிட்ட நம்ம வேகமா கொடுத்தா அவரு நல்லா சீக்கிரமா சாப்பிட முடியும். அதனால நம்ம சீக்கிரம் போறதுக்கு சாரடா வேகமா போறா. ஆனா சோச்சோட ஓடவே முடியல. உடனே சாரடா பேசுறா, வா சோச்சோ நம்ம சீக்கிரம் போகணும்னு சொல்லிட்டு
இந்த ரயிலே அவன் தான் எனக்கு ஈக்குவலா ஒருத்தன் நிக்க முடியும் அது உங்க அப்பா சாஸ்தியால முடியும் சொல்றான் உன்னை பார்க்கல எனக்கு சாஸ்தி சக்கரம் ஞாபகம் வராங்க அவங்க பண்ற மாதிரியே நீயும் பண்ணிட்டு சொல்லிட்டு இருக்கான் சாஸ்தி என்னைக்கு கண்ணாடி போட்டதில்ல அவன் உன்னோட கண்ணு அவனோட கண்ணு ஒரே மாதிரி தான் இருக்கு நீ வந்தது அப்படியே சக்கரம் மாதிரியே இருந்துச்சு உங்க அம்மா எல்லாத்தையும் நல்லா மென்மையா கையாளுவா அதே மாதிரி தான் இருந்துட்டு இருக்காங்க நீ எவ்வளவு தூரம் போனாலும் உங்க அப்பா எவ்வளவு தூரம் விட்டு விலகி போனாலும் எதையுமே உன்னால மாற்ற முடியாது சாஸ்தி தான் உன்னோட அப்பான்னு சொல்லிட்டு இருக்கான் ஒன்னு நடந்துட்டு சோச்சோ நீ பார்க்க அப்படியே உங்க அம்மா காரி மாதிரியே இருக்க ஆனா உன்னோட பிசிக்கல் எல்லாமே சோஜி மாதிரி இருக்கு நீ வந்து ஜோதிக்கும் காரிக்கும் பிறந்தவனா சொல்லிட்டு இருக்காங்க அப்படியே பேசிட்டு போயிட்டு இருக்காங்க உன்னை சாடா வந்து நட்ட கூட ரொம்ப சந்தோஷமா நினைச்சிட்டு இருக்காங்க உங்க கூட இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாடா வேகமா போறாங்க பார்த்தா சோச்சோ நடந்து இலக்கிய ஆரம்பிச்சாங்க ஒருவேளை சாஸ்தி மீட் பண்ற டவர்க்கே வந்துட்டாங்க சாஸ்தி அங்கதான் இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க பார்த்தா சோச்சோ ஓடி ஓடி சடனா நிக்கா கொஞ்ச நேரம் பிரேக் போயிட்டு ஓட முடியும்னு சொல்றான் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா சாடா ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது எங்க அப்பா அங்கதான் இருக்காரு நம்ம சீக்கிரம் பார்க்கணும் சொல்லிட்டு சரி சோச்சோவால ஓட முடியும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து சொல்லிட்டு சரி சொல்றா சாடா எனக்கு டாய்லெட் வருது கிளம்புறேன்னு சொல்றா சரின்னு சொல்றா ஆனா அவனுக்கு புரிஞ்சிருச்சு பார்த்தா டாய்லெட் போறதுக்கு வேகமா டவர் மத்தியில போயிட்டு இருக்காவா எங்க அப்பா பார்க்க போறேன் எங்க அப்பா பார்த்துட்டு அழுதுட்டே போறாவா சடனா பார்த்தா சரின்னு ஓபன் ஆகுது பார்த்தா அவளுக்கு ஆல்ரெடி சரின்னு ஓபன் ஆயிருக்கு இதனால சக்கர பக்கத்துல போய் நின்னு பார்த்துட்டு இருக்கா பார்த்தா அந்த டவர் பக்கத்துல வந்து உள்ள வேகமா போறா அப்பா எங்க இருக்காருன்னு சொல்லிட்டு பார்த்தா சரின்னு ஓபன்ல இருக்கு அப்பா எங்க இருக்காரு சுத்தி பார்க்க பார்த்தா ஆளே காணோம் பார்த்தா சடனா ஒரு சத்தம் கேட்டு பார்த்தா சாஸ்தி அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கான் போன் சொல்ல வரா நீ கண்டுபிடிச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாஸ்தி நீனும் எதிரில ஒரு ஆளா கேட்டுட்டு இருக்கான் பார்த்தா சொந்த பொண்ணு தெரியல வாழ பிடிக்கான் அவன் மேல பார்த்தா அதோட எப்படி அதுக்கு சந்திப்போம் மரண சுத்தி